நம்ம எவ்வளோதான் பெருசாக வீடு கட்டினாலும் நம்ம வீட்டுக்குள்ளே லைட்டிங் செட்டப் நல்ல சூப்பராக இல்லை அப்படின்னா அது ஒரு குறையாகவே நமக்கு தெரியும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம லைட்டிங் செட்டப் கண்டுபிடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம ஒரு லைட்டிங் செட்டப்பை தான் நம்ம வீட்டுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு ஈகிள் லைட் செட்டப் தான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆன்லைனில் எடுத்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். என்னடா இது ஒரு ஜஸ்ட் ஒரு உடம்பு மாதிரி இருக்குது, இது ஒரு லைட்டிங் செட்டப் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் ஒரு சூப்பரிஸ்டிக் லைட் ஆர்ட் இருக்குது. இது என்னென்னா இது ஒரு கழுகு. இதில் நம்ம உள்ள லைட்டிங் செட்டப் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது அது சைட்டில் இருக்க கேப்ஸ் வழியாக நம்மளோட கழுகுகள் இருக்கு இல்லையா, அந்த கழுகோட இறகுகள் மாதிரி அந்த லைட்டிங் செட்டப் தெரியும். இது ஒரு சூப்பரான ஒரு நைட் லேம்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இதை பிரிண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நம்ம K1 பிரிண்டரே பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம என்டர் 3 இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸில் இல்லை ஸ்பீட் கம்மியாக இருக்க மிஷின்ஸில் நம்ம பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு 14லேருந்து 18 மணி நேரம் பிரிண்ட்டாக கண்டிப்பாக ஓடும். நம்ம பண்ணியிருக்க மாடல் பார்த்திங்கன்னா ஈகிள் மாடல். அதுவும் இது வால் மவுண்டிங் மாடல் தான். இது அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைட் செட்டப் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் மேலே நீங்கள் ஒரு ஸ்க்ரூ மட்டும் வச்சு நம்ம எப்பவும் போல் ஒரு லைட்டோட கவர் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டிசைனர் பண்ணியிருக்க அந்த லைட் ஆர்ட் தான். அந்த லைட் ஆர்ட் ரொம்ப சூப்பராக ரொம்ப செமையாக இருக்கும். ஸோ இந்த லைட்டிங் செட்டப்புக்கு நமக்கு தேவையானது நம்ம உள்ள எல்இடிஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம லைட்டிங் செட்டப் நம்மக்கிட்ட வால் செட்டப் அவ்வளோ பெருசாக இல்லை. நம்மக்கிட்டே இருக்க சின்ன 2 ஸ்ட்ரிப் எல்இடியை வச்சு, அதாவது இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மொத்தம் 6 எல்இடி ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம எப்படி இந்த லைட்டிங் பண்ணி நம்ம இதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம இதில் எல்இடி பல்ப்ஸை கூட நம்ம உள்ளே வச்சு ஒரு பெரிய ஒரு 9 to 12 வாட்ஸ் எல்இடி பல்ப் கண்டிப்பாக உள்ளே ஃபிட் ஆகும். ஸோ அதை கூட நம்ம உள்ளே வச்சு நம்ம இந்த லைட்டிங் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுக்கு இந்த இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு 230 வோல்ட் கொடுத்து நான் பெரிய பல்பாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை குறிப்பிட்ட ஆங்கிளில் வைக்கிறோம். ஏன்னா நம்ம எல்இடி பல்புன்றது சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது அதோட வாட்ஸ் அண்ட் லூமினஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இதை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது இன்னர் வாலில். இப்போ நம்ம லைட்டிங் செட்டப் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஈகிளும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபெதர்ஸ் எவ்வளவு அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது. ஆக்சுவலாக எங்களோட கேமராவில் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்றனால எங்களால் அவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியல. ஆனால் இது நேரில் பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ரொம்ப தூரத்துக்கு இந்த லைட்டிங் செட்டப் போகும் நம்ம இன்னும் பவரான லைட்டிங் கொடுத்தா.